கோவை காளப்பட்டி பகுதியில் அடிசியா நிறுவனம் சார்பில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு சிலையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை மாநகரின் முக்கியமான இடங்களில் ஒன்றான காளப்பட்டி ரவுண்டானா பகுதியில் அடிசியா நிறுவனம் சார்பில் ஜல்லிக்கட்டு காளையை வீரர் அடக்குவது போன்ற பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் அடிசியா நிர்வாக இயக்குநர் எம்.வி. மணிகண்டன் உள்பட அந்நிறுவனத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்காற்றி வருவதாகவும் தொடர்ந்து பங்காற்றுவோம் என்றும் தெரிவித்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் எம்.வி. மணிகண்டன் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திலும் இதுபோன்ற முன்னெடுப்புகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார். காலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிசியா நிறுவனம் சார்பாக இன்னைக்கு காளப்பட்டி ஜங்ஷனில் இந்த ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக இந்த ரவுண்டானா நாங்கள் பியூட்டிஃபிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்பரேஷன் ஆணையாளர் அவர்களை வச்சு இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப மிக்க நிகழ்ச்சி. அடிசியா எங்கள் நிறுவனம் சார்பாக எப்பொழுதுமே நாங்கள் சிட்டியோட வளர்ச்சிக்கும் அதோட பியூட்டிஃபிகேஷனுக்கு எனக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட் ரவுண்டானா பண்ணோம். இப்போ கோவைப்புதூர் ரவுண்டானா பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டானா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது போல தொடர்ந்து எப்போவுமே நாங்கள் இந்த சிட்டி பியூட்டிஃபிகேஷனுக்கோசம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ காளப்பட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா. இன்னைக்கு சிட்டியோட 2.0 இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு காளப்பட்டியோட டிராஃபிக் ஐலாண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ண சார்ந்ததால இன்னைக்கு இந்த ஏரியா ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு. இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜயகுமார் சார் ஆகட்டும், இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த ரவுண்டான ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்திரிகையாளர் என்னைக்குமே எங்கள் கூட துணையாக இருந்து இதை எப்பவுமே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்திட்டே இருக்கீங்க. அதுபோல் கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருப்போம். அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும், சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு ஆகட்டும், இப்போ ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்கோம். அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லாமல் சிட்டி வளர்ச்சிக்கு கூட துணையாக இருந்துகிட்டே இருக்கோம்.